ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் சிந்தித்து விடையளிங்க. இதற்கு 2 செகண்ட் டைம் கொடுக்கப்படும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் இந்த 2 செகண்டில் நீங்கள் டக்குன்னு சொன்னால் தான் என்னோடய நேரமின்மையை கருதி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை டக்குன்னு சொல்லணும். அப்போ தான் உங்களோட மைண்டு எக்ஸாமில் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் தப்பு பண்ணுறத இப்போயே திருத்திக்கிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி திருத்திக்கிட்டால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சு இந்த கொஸ்டின் சிம்பிளாக தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் அந்த சிம்பிளுக்கே நம்மளுக்கு விடையளிக்க முடியலையா நாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். 1 மார்க்கில் விட்டவங்களும் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து படிக்க ஆரம்பிங்க. பட்டியல் ஒன்றுடன் 2 பொறுத்துக. பாடு என கூறியவுடன் பாடுபவர் யார்? பாடு என்று கூறியவுடன் பாடுபவர் யார்? பி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யார்? சி. தொடர்நிலை செய்யில் பாடுபவர் யார்? டி. சொல்லணி அமைத்து பாடுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது பாடு என்று கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. 2. ஓசை நலம் சிறப்பிக்கப்படுபவர் மதுரகவி. 3. தொடர்நிலை செய்யில் பாடுபவர் யாருன்னு பார்த்தோம்னா அது வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. அடுத்தது இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார்? இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இதழ்களை வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பாரதியார் தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது பட்டியல் ஒன்றுடன் 2 பொறுத்துக. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு போகிறோம். அதுலேருந்து இதன் பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா போன குரூப் 4ல் போகிறோம் இதுமாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. மூலிகையின் பொது பெயர், சிறப்பு பெயர். தூதுளை, கற்றாழை, கரிசலாங்கண்ணி, குறுமிளகு. இதோட சிறப்பு பெயரை பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது தூதுளை அப்படின்னா அது ஞானப்பச்சிலை. இதுதான் போன குரூப் 4லேயே கேட்டிருந்தாங்க. ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்படுவது தூதுளை அப்படின்னு. ஆனால் தூதுளைங்கிறது வள்ளலாரால் கூடப்படுவது சிங்கவல்லி. ஞாபகம் வச்சுங்க, சிங்கவல்லி அப்படின்னு ஆப்ஷனில் இருந்துச்சு. அடுத்தது 2. கற்றாழை அது குமரி கண்ட நோய் அப்படிம்பாங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிறது. இதில் குமரி என்பது கற்றாழை. 3. கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி அப்படின்னா அது தேகராசம். கரிசலாங்கண்ணினா தேகராசம். இன்னும் இதுக்கு நிறைய பேர் இருக்குது, அதையும் படித்து வச்சுக்கோங்க. குறுமிளகு அது இந்திய மருந்து. குறுமிளகு இந்திய மருந்து. இப்பயே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மிளக இந்திய மருந்து அப்படின்னு சொன்னவர் யார்? மிளக இந்திய மருந்து அப்படின்னு சொன்னவர் யார்? அது ஒரு வெளிநாட்டு பயணி. அதையும் சொல்லுங்கள். 84 பொறுத்துக்க தான் இதுவுமே பார்த்துங்க. கொலையே களவே காமத்தி விளைவு. இது என்ன வரும்? பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல். 3. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி. 4. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார். இதற்கு என்ன வரும்? இதற்கு சரியான விடையை படித்து பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது கொலையே களவே காமத்தி விளைவே இதெல்லாம் உடம்பில் தோன்றுவன. 2. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனிலா சொல் இதெல்லாம் சொல்லில் தோன்றுவன. 3. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இதெல்லாம் உள்ளம் தன்னில் தோன்றுவன. 4. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் இதெல்லாம் என்பது இயல்பே. இது 4. இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பட்டியல் ஒன்றுடன் 2 பொறுத்துக. இதுவுமே பொறுத்துக்க தான் பாருங்கள். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார், கோமல் சுவாமிநாதன், முதுநாரை. இது என்னென்ன வரும் அப்படிங்கிறத பட்டியல் 2உடன் பார்த்து பொறுத்துங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது தஞ்சை
ஆபிரகாம் பண்டிதர் அவர் கருதாமிர்த சகாரம் அப்படிங்கிற இது எழுதியிருக்காரு. அடுத்து வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி, இவர் தான் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மான விஜயம் அப்படிங்கிற நாடக நூல். அடுத்தது கோமல் சுவாமிநாதன், அது தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. முதுநாரை, அது ஒரு இசை நூல். இதை ஞாபகம் வச்சுங்க. பதிற்று பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். இதில் இந்த பதிற்று பத்துனாவே 1 முதல் 10 வரை இருக்கும். இதில் 1க்கும் 10க்கும் யாரும் ஆசிரியர்கள் அறியப்படவில்லை. மொத்தம் 80 பாடல்களுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்களும் அவங்க பாடப்பட்ட அரசர்களும் இருக்காங்க. இது சேர அரசர்களை பற்றி பாடுறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் 5ஆம் பத்து மட்டும் யார் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் மன்னனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நம்ம புலவரை பற்றி சொல்லலை. புலவரும் கேட்பாங்க, மன்னனும் கேட்பாங்க, யார் வேணாலும் கேட்பாங்க. இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை கடற்பிற கோட்டிய செங்குட்டுவன். கடற்பிற கோட்டிய செங்குட்டுவன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே 5 அப்படின்னு இருக்குது. அப்போ குட்டுவன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குட்டுவன் அப்படின்னா அது 5ஆம் பத்து. அப்படியும் இங்கே 2 செல் கெழுகு குட்டுவன் அப்படிங்கிறத கொடுத்ததுனால நம்ம 5 பூதங்களில் கடலும் ஒன்று, அதாவது நீர் நிலம் காற்று. அதில் நீர், கடலுங்கிறது நீரில் இருக்கும்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது முத்தொள்ளாயிரத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுற்றுக. இதுதான் முக்கியம். கேள்வியிலேயே இந்த பொருத்தமற்றதா பொருத்தமானதா அப்படிங்கிறத படிக்கணும். முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 2. பழைய உரை நூல்களில் மேற்கொள்ளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. 3. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. 4. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இதில் எது பொருத்தமற்றது? அதாவது தவறானவை அப்படிங்கிறது. இதில் 1 தவறு. அது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களே கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன அப்படிங்கிறது தான் தவறான விடை. அடுத்தது பட்டியல் 1உடன் 2ஐ பொறுத்துக. நீல் நெடுங்கண்ணி, வால் நெடுங்கண்ணி, பழமலைநாதர், செம்பொன் பள்ளியார். இந்த பக்கம் இருக்கிறத பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது நீல் நெடுங்கண்ணி அப்படின்னா அது விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணினா அது கட்கநேத்ரி, பழமலைநாதர் அப்படின்னா அது விருத்த கிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் அப்படின்னா அது சொர்ண புரீஸ்வரர். இதுலேயே செம்பொன் அப்படின்னா சொர்ணம் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. பொன் அப்படின்னா மலையாளத்தில் சொர்ணம் அப்படின்னு அர்த்தம். தங்கத்துக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எது? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதற்கு சரியாக விடையளிச்சிருவீங்க. தமிழ் இன்பம். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1954 6. அதை பற்றும் பார்த்து வச்சுங்க. 4ன்னு தான் நினைக்கிறேன், பார்த்து வச்சுங்க. அடுத்தது காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் திலகவதியா, சிவகாயா, நீலாம்பிகையா, புனிதவதியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, புனிதவதி. அடுத்தது விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுவார் வாணிதாசனா, சுரதாவா, அப்துல் ரஹ்மானா, தாராபாரதியா? இதற்கு சரியான விடை வாணிதாசன். கவிக்கோ என்று புகழப்படுவர் அப்துல் ரஹ்மான். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் யார்? இதற்கு சரியான விடை சூரிய நாராயண சாஸ்திரி, ஆப்ஷன் பி. அடுத்தது 93. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். 2. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். 3. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். 4. ஒத்துழையாமை இயக்கத்தின் பங்கேற்று 3½ ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். ஞாபகம் வச்சுங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருத்தமற்றது.
பொருத்தமானது கிடையாது, பொருத்தமற்றது. இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படிங்கிறது தவறான விடை. இவர் 1920 காலகட்டத்தில் காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார். இப்போ ஒத்துழையாமை இயக்கத்துலையும் பங்கேற்றிருப்பார். ஆனால் 3.5 ஆண்டுகள் அப்படிங்கிறத தவறான விடை. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதா இல்லையாங்கிறதே எனக்கே தெரியல, ஆனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 94. ஆசிரியரும் சிறுகதையும் கொடுத்துருக்காங்க, இதை பொருத்தணும். வாவேசு ஐயர், தாண்டவராய முதலியார், செல்வ கேசவராய முதலியார், கூபாரா. கூபாரா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது வாவேசு ஐயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மங்கையர்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் அவர் பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அவர் அபிநய கதைகள். கூபாரா காணாமலே காதல். அடுத்தது பொருந்தாத இணை. ஞாபகம் வச்சுங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. இதற்கு ஆன்சர் சொல்லுங்கள். பொது உடைமை, தனித்தமிழ், பேச்சுக்கலை, புரட்சி. இந்த பக்கம் பொது உடைமையை புதுமை பித்தனா, தனித்தமிழ் வந்து மறைமலை அடிகளா, பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணாவா, புரட்சி பாரதிதாசனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பொது உடைமை அப்படிங்கிறது புதுமை பித்தன் என்பது தவறான விடை. மற்ற அனைத்துமே சரி. பொது உடைமை, புதுமை பித்தன் அது தவறு. அடுத்தது துயிப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லாக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? துயிப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லாக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? வீரராகவர், பரஞ்சோதி முனிவர், ஆனந்தரங்கர், தருமி. முதல்ல இந்த துயிப்பிள்ளைங்கிறவர் எந்த ஆளுநர் அப்படிங்கிறத தெரியணும். அவர் ஆங்கில ஆளுநரா, பிரெஞ்சு ஆளுநரா, போர்ச்சுகீஸ் ஆளுநரா, இல்லை டச்சுக்கார ஆளுநரா அப்படிங்கிறது தெரியணும். அப்படி தெரிந்தால் ஈஸியாக விடை அளிச்சிடலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் நாள் குறிப்பு தான் பிரெஞ்சு ஆட்சியும் போல் வெளியிட்டிருப்பார். அதனால் இதற்கு சரியான விடை ஆனந்தரங்கர். அடுத்து புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் சுஜாதாவா, தாமரையா, லட்சுமியா, சுபாவா? இதற்கு சரியான விடை லட்சுமி. அடுத்தது அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வரதராசனாரா, காமராஜரா, பாரதியாரா, அண்ணாவா? சாரி, வரதராசனாரா, காமராஜரா? இது எல்லாத்துக்கும் தெரியும், காமராஜர் தான். இதற்கு சரியான விடை. டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஜூலை 15. அடுத்தது மணநூல் இந்நூலின் ஆசிரியர். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகளா, சீத்தலை சாத்தனாரா, திருத்தக்கதையவரா, திருவள்ளுவரா? முதல்ல மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? அது தெரிஞ்சாதான் இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இதற்கு சரியான விடை திருத்தக்கதேவர். மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. முதல் விருத்தப்பாக்களால் அமைந்த நூலும் சீவக சிந்தாமணி தான். இந்த வீடியோவோட கடைசி டெஸ்ட் கொஸ்டின். அம்பை, அனுராதா ரமணன், திலகவதி, பாக்யா இவங்கெல்லாம் வலம்புரி, காளி, கால சுமை தாங்கி, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது அம்பை வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற கதை எழுதியிருக்காங்க. அடுத்து அனுராதா ரமணன் கால சுமைதாங்கி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. திலகவதி வந்து அது காளி, திலகவதி காளி, பாக்யா வலம்புரி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தேடி பார்க்குறேன். நன்றி. தொடர்ந்து படிங்க. பொது தமிழில் 90+ எடுத்தால் தான் ஸ்கோர் பண்ண முடியும்.